ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यथैधांसि समिद्धोऽग्निः भस्मसात् कुरुतेऽर्जुन ज्ञानाग्निः सर्वकर्माणि भस्मसात् कुरुते तथा। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஞானத்தின் பெருமையை சிறப்பை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஞானத்தின் பயன் என்ன? இதற்கு முன்பு சொல்லப்பட்டது, ஞானத்தினால் அனைத்து பாபங்களும் அழிந்துவிடும். பாபங்களை நீ கடந்து விடுவாய். ஞான தப்பத்தினால் பாபங்களை நீ கடந்து விடுவாய்னு சொன்னார். இங்க என்ன சொல்கிறார்? ஹே அர்ஜுனா, யதா சமித்தஹ அக்னிஹி, நன்றாக தூண்டப்பட்ட நெருப்பானது, நல்ல தகதகன் எரியக்கூடிய நெருப்பானது, சமித்தஹ அக்னிஹி ஏதாம்சி பஸ்மசாத் குருதே. ஏதாம்சின்னு சொன்னா எரிபொருட்கள், விறகு கட்டை, அது மாதிரி இருக்கிற விஷயங்களை பஸ்மசாத் குருத்தே, எரித்து சாம்பலாக்குகிறதோ, ததா அப்படியே ஞான அக்னிஹி, இந்த மெய்யறிவாகிய நெருப்பு, நான் மெய்ப்பொருளாக இருக்கிறேன், அகம் பிரம்ம அஸ்மி என்ற அந்த ஞானம் இருக்கிறது இல்லையா, அந்த ஞானமாகிய நெருப்பு சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே, அனைத்து விதமான கர்மங்களையும் எரித்துவிடும், நாசமாக்கிவிடும். இப்போ ஞானம் வந்த பிறகும் கர்மம்லாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். நம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் 3 விதமான கர்மங்கள் இருக்கின்றன என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று சஞ்சிதம் கர்ம. சஞ்சிதம்னு சொன்னா சேர்த்து வைக்கப்பட்டது, மூட்டைன்னு அர்த்தம். எத்தனையோ பிறவிகளா நாம சேர்த்த மூட்டை, மனித பிறவிகள்ல நாம் செய்த புண்ணிய பாபங்கள் சேர்ந்து சேர்ந்து பெரிய நெற்குதிர் மாதிரி சேர்ந்திருக்கு. அதுக்கு சஞ்சிதம் கர்ம, எஞ்சு வினை அப்படின்னு பேரு. அப்புறம் இந்த பிறவியில நம்ம புதுசா செய்யறோம் இல்லையா, நிறைய காரியங்கள்லாம் செய்யறோமே, அதனால வரக்கூடிய புண்ணிய பாப்பங்களுக்கு ஆகாமி கர்மா. அது இனிமேதான் பலனை கொடுக்க போறது. ஆனா இப்ப ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது பின்னாடி எப்ப இந்த பிறவியிலே பின்னாடி கொடுக்கலாம், இல்ல அடுத்த பிறவியில கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கலாம். ஆகாமி கர்மா, வருவினைன்னு பேரு. மூன்றாவது பிராரப்தம் கர்ம, நடவினை. அதாவது அந்த சஞ்சித கர்மத்துல ஒரு போர்ஷன் இப்ப பலனை கொடுக்க தொடங்கி விட்டது, ஃப்ரக்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பலனை கொடுக்க தொடங்கியாச்சு. அதுதான் இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உடம்பு, மனசு, இது எல்லாமே பிராரப்த கர்மம் எதுவரை இருக்குமோ அதுவரை தொடரும். இங்க பகவான் என்ன சொல்கிறார்? சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே. ஞானம் வந்தவுடன் எல்லா விதமான கர்மங்களும் எரிந்துவிடும், அழிந்துவிடும். நன்றாக தூண்டப்பட்ட நெருப்பு அப்படின்னா என்ன? இந்த ஞானம் சாதாரண ஞானம் அல்ல. குருவிடம் நீண்ட காலம் சிரவணம் செய்து சந்தேகங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு தியானம் செய்து, அதாவது நிதித்தியாசனம் செய்து விபரீத பாவனைகளையும் நீக்கிக் கொண்டு தெளிந்த ஞானம். அதுதான் அந்த ஞானமாகிய நெருப்புன்னா அப்படி அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அது இந்த 3 விதமான கர்மங்களையும் எரித்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானிக்கு அதற்கு பிறகு சஞ்சிதம் கர்மா கிடையாது. அவன் எவ்வளவு புண்ணிய பாபங்களை செஞ்சாலும் அதற்கப்புறம் அது நிர்பீஜமாகிவிடும். அது மறுபடியும் புதிதாக பலனை கொடுக்க தொடங்காது. எப்பேற்பட்ட ஒரு பிரயோஜனத்தை பகவான் சொல்கிறார்ங்கிறத பார்க்கணும். ஞானத்தின் பயன். ஏன்னா அந்த கர்மங்கள் எல்லாம் அனுபவிச்சுதான் தீக்கணும்னா எண்டே கிடையாது அதுக்கு. ஆக சஞ்சிதம் கர்மா கிடையாது, ஆகாமி கர்மா. அதுக்கப்புறம் ஞானம் வந்த பிறகு அந்த ஞானி ஏதோ காரியம்லாம் பண்றாரேனா அவையும் பலன் கொடுக்காது. அதெல்லாம் அவர் ஆசையினால தூண்டப்பட்டு செய்யல, அஜ்ஞானத்தினால செய்யல. அது உலக நன்மையின் பொருட்டு செய்கிறார். அந்த எந்த பலன்களும் அவரை சேராது. ஆக சஞ்சிதம் கர்மா ஞானிக்கு கிடையாது, ஆகாமி கர்மாவும் கிடையாது. பிராரப்த கர்மா உண்டா அப்படின்னா பிராரப்த கர்மம் உண்டு. ஏன்னா பிராரப்த கர்மமும் இல்லைன்னு சொன்னா அந்த சரீரமே விழுந்து விடும். இந்த சரீரம் கண்டினியூ பண்றதுனால பிராரப்த கர்மம் என்பது இதை அனுபவிச்சுதான் தீக்கணும். போகாதேவ க்ஷயஹ. இந்த பிராரப்த கர்மம் எப்படி அழியும்னு கேட்டா இதை அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும். இந்த பிறவி முடிகின்ற வரை அதை தொடரும். தொடர்ந்தாலும் ஞானி அதனோடு தனக்கு சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொண்டிருப்பார். அவருடைய மனம் முழுக்க அகண்டாகார விருத்தி, அகம் பிரம்ம அஸ்மி, நான் மெய்ப்பொருளாக இருக்கிறேன், நான் பரம்பொருளாக இருக்கிறேன், நான் செயலற்ற, அதாவது அகர்த்திரு அபோக்திரு ஆத்மா, அகம் அகர்த்தா அஸ்மி, அகம் அபோக்தா அஸ்மி, நான் செயல் புரியாதவன், செயலின் பலனை அனுபவிக்காதவன், எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள், எல்லா காலத்திலும் இருக்கின்ற பரம்பொருள். இந்த ஞானம் பலமாக இருக்கிறதுனால இந்த பிராரப்தத்தினால், அதாவது இந்த பிறவில தொடங்கிய அந்த வினை பயன்களால
அவருக்கு இன்ப துன்பங்கள் வரும், வந்தால் கூட அவற்றால் அவர் பாதிப்பை அடைய மாட்டார், பெருசா பொருட்படுத்த மாட்டார். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞான பலம் இவரிடத்தில் இருக்கிறது. தன்னுடைய உடம்புல நடக்கக்கூடிய கஷ்டங்கள், மாற்றங்கள், நோய்கள், மனசில் நடக்கக்கூடிய சஞ்சலங்கள் என்ன வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் புறப்பொருளாக பார்ப்பார். டிராமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போவார். அவற்றுக்கு உண்மைத்தன்மை கொடுத்து கஷ்டப்பட மாட்டார். அப்படி அவர் பிராரப்த கர்மத்தையும் ஜெயித்து விடுகிறார் என்று அர்த்தம். ஆக ஞானிக்கு 3 விதமான கர்மங்களும் கிடையாது. பிராரப்த கர்மம் தொடர்ந்தாலும் பிராரப்த கர்மத்தினாலும் பாதிக்கப்படாத ஒரு மனநிலையில் அவர் இருப்பார். அதுதான் அந்த ஞான பலம், ஞான வலிமை. இப்படி ஞானி 3 விதமான கர்மங்களிலிருந்தும் விடுபட்டவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பிறவியில நம்ம தெரிஞ்சு நான் ரொம்ப தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலாம், நம்ம எத்தனையோ பிறவிகள்ல நம்ம எத்தனையோ பாபங்கள்லாம் செஞ்சிருப்போம் இல்லையா? அந்த பாபங்கள்லாம் பலன் கொடுக்க போகிறது. அந்த புண்ணியங்கள்லாம் பலன் கொடுக்க. எப்போ இதை நிறுத்துறது? இந்த பிறவி தொடர். இந்த உடம்புல பிறந்திருக்கோம், அதுக்கப்புறம் திரும்பி எந்த உடம்புல பிறப்போம்னு தெரியாது. அது மிருக உடம்பா இருக்கலாம், பறவை உடம்பா இருக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனையோ கோடி ஜென்மாக்கு அப்புறம் மனித உடம்பு திரும்ப கிடைச்சு, இது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த ஞானத்தின் பெருமையை புரிந்து கொள்ள பொழுதுதான் மனித பிறவியின் மகத்துவமே நமக்கு புரியும். இந்த மனித பிறவியில தான் இதை நன்றாக நாம் உணர முடியும். இந்த பிறவி சூழல்லேருந்து நாம நினைச்சாலே விடுபட முடியும். ஏன்னா அது ஒரு உயர்ந்த ஒரு புண்ணியத்தோட பலனா தானே நமக்கு குருநாதர் கிடைக்கிறார், சாஸ்திரம் கிடைக்கிறது, மனித பிறவி கிடைக்கிறது. ஆக இதெல்லாம் வச்சு சிந்திச்சு புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்ட பிறகும் இந்த புண்ணிய பாவ மூட்டையெல்லாம் என்ன ஆகும்? சஞ்சிதம் கர்மா சேர்த்து வச்சிருக்கோம், இந்த பிரிவில் நிறைய பண்ணணும். அதை பத்தி கொஞ்சம் கூட நம்ம கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம். நாங்கிறது இண்டிவிஜுவல், நான் இந்த தனி மனிதன், தனி உயிர்னு நினைச்சாதானே. நான் எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள். இதுதான் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான்னு சொன்னார் திருவள்ளுவர். அப்படி இந்த இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பிராரப்த கர்மம் முடிகின்ற வரையில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். அதை ஞானி பெரிதாக பொருட்படுத்த மாட்டார். அவருடைய அத்தனை சஞ்சித கர்மங்களும் அத்தனை ஆகாமி கர்மங்களும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி ஞானமாகிய நெருப்பினால் அவை எரிக்கப்பட்டு விடும். நிஜமா எரிக்கப்பட்டு விடுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவை பலனை கொடுக்காது. ஒரு எரிந்த கயிறு மாதிரி. ஒரு கயிறு இருக்கு, ஃபுல்லா எரிஞ்சு போச்சு, பார்க்கறதுக்கான கயிறு ஷேப்லயே இருக்கு, எடுத்து கட்ட முடியுமா? அப்படி தொட்டாலே அது வெறும் சாம்பல் தானே வரும். அது மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே அதுக்கு பலன் கிடையாதுன்னு அர்த்தம். பேர்பட்ட உயர்ந்தது ஞானம் என்பதை பகவான் சொல்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற விஷயம் ஞானத்தின் பலன் கர்மநாசம் என்பதாகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.